அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். ஆடி மாதம் 3ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 15ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகவான் வந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மேச ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி 9 நகரங்கள் மூலம் ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆடி மாத மழை பலன் காணலாம். மானாவரி மேட்டுக்காட்டு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள், உளுந்து, கடலை, சோளம், பச்சை பயிறு, வானம் பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமைக்கு ஆடி மாதம் மழை பலன் எப்படி இருக்கும்? மேகாதிபதி சுக்கிரன் இந்த ஆடி மாதம் கடகம் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும். இடி மின்னலுடன் மிக கனமழை இந்த ஆடி மாதம் பொழிவதற்கு வாய்ப்புண்டு. கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் மழை இல்லை, ஆடி மாதமும் மழை இல்லை. கடந்த வருஷம் விவசாயிகள் போட்ட பயிர் போட்ட முட்டுவலி செலவுக்கு வராமல் போனது. அடிமேல் அடி இடிமேல் அடி கடந்த வருடம் சந்தித்தார்கள். இந்த வருடம் ஆடி மாதம் விவசாயிகளுக்கு சிறப்பு. அரை வயிறு கஞ்சி உண்டு. மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பாக்கியாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மாத தொடக்கத்தில் ஆடி மாதம் 1, 2ஆம் தேதி சந்திர பகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசி என்பர்கள் உங்களுக்கு ஆடி மாதம் 1, 2 சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது பேச்சில் கவனமாக இருக்கணும். யாரையும் எடுத்தெறிந்து வெட்டு வரைக்குன்னு பேசாதீங்க. அதிகமாக நீங்கள் கோவப்படாதீங்க. வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். கோயிலுக்கு போகிறீங்க, சுற்றுலா போகிறீங்க, வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். நீர்வீழ்ச்சிக்கெலாம் போகும்போது கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மேச ராசி என்பளுக்கு ஆடி மாதம் 1, 2 கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 2வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குரு மங்கள யோகம். சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விடுபடும் போது மேச ராசி என்பளுக்கு மன உறுதி கிடைக்கிறது, உடல் பலம் கிடைக்கிறது. சனிச்செவ்வாய் பார்வையில் இருந்தாலே இதே ஒரு தொந்தரவு, இதே ஒரு கஷ்டம், இதே ஒரு நஷ்டம், இப்படிலாம் நாட்டு மக்களுக்கே ஏற்படும். சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகும் போதே உங்களுக்கு உடல் பலமும் மன உறுதியும் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் லாபஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். அவர் மீண்டும் தொழிற்ஸ்தானத்திற்கு செல்வது போல் கர்ம ஜீவன சனியாக உங்களுக்கு செயல்பட போகிறார். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பெரும்பாலும் விவசாயிகளுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் பெரும்பாலும் இந்த மாதம் மேசராசினர்களுக்கு வேலை பளு அதிகம். ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அல்லது சம்பளம் கம்மியாக வருதுன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்யுங்க. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் நல்ல வேலை தடையின்றி வருமானத்திற்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். வேலையும் தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்பு சனி வக்கர பலன் உங்களுக்கு கொடுக்க போகிறது. 2வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போதே திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னா பாக்கியாதிபதி சகல பாக்கியத்தை கொடுக்கிறார். உடல் நோய் நொடி தொந்தரவு, மன அழுத்தமாகவே இருக்குது, எதிர்காலத்தை பற்றி ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த மேசராசி என்பளுக்கு அந்த குழப்ப நிலை மாறுகிறது. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு எதிர்மறையாக இனிமேல் நேர்மறையாக சிந்திக்க போகிறீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அதிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாக்கியாதிபதி குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது.
மேச ராசிக்கு குரு பகவான் வந்து விரையாதிபதியாக இருக்கும்போது 12வது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் தொழிற்ஸ்தானத்தை நோக்கி செல்லும் பொழுது தொழில் மூலம் வேலையின் மூலம் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வருகிறது. பெரும்பாலும் தேவையில்லாத விரயச் செலவுகள் மேச ராசி என்பதுக்கு குறையும். இனிமேல் வந்து வீடு மூலம், நிலம் மூலம், சொத்து மூலம், நகை ஆபரணம், இப்படி வந்து ஒரு முதலீடு, உங்களுடைய பணம் வந்து சேமிப்பு வந்து முதலீடாக செய்து கொள்ளலாம். விரையாதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுப செலவுகள், சுபகாரியங்கள் செய்து இந்த விரயம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா உடனே செட் ஆகும், திருமணம் நடக்கும். குடும்பத்தில் வந்து வீடு கட்டுறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி முதலீடு பண்ணி கொள்ளலாம். இதான் வந்து 2ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு. விரயமில்லாமல் நீங்கள் வந்து முதலீடாக செய்து கொள்ளலாம். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 5வது வீட்டை பாரு செய்கிறார். ஆடி மாதம் 3ஆம் தேதி 5வது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார். சனிச்செவ்வாய் பார்வையில் புதன் அமரும்போது கோச்சாரத்திலே 6 குடைவர் 5ஆம் வீட்டில் வரும்போது நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை உங்கள் கடனை அடைக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் பெற்ற பிள்ளை உங்கள் கடனை அடைக்கும். உங்கள் மூத்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம். அதனால் வந்து நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், செல்கின்ற காரியங்கள் கொஞ்சம் தடைபடலாம், தோல்வியாகலாம். அதற்கு வந்து நீங்கள் எதிர்வாதம் செய்வீங்க. கலகம் பிறந்தால் நல்வழி பிறக்கும். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு 4வது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது நீண்ட நாள் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். நீண்ட நாளாக நோய் பிடியில் இருந்தவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு நீங்கும். உஷ்ண கிரகம் 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு ஜுரம், காய்ச்சல், தலைவலி, சளி, இப்படி வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரலாம். அதன் மூலம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கொஞ்சம் கவலை ஏற்படக்கூடிய நிலையும் உண்டாகும். சுகஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். தந்தையிடம் எதிர்வாதம், விதண்டாவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேச ராசிக்கு 6வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டில் கேது வரும்போது மாய மந்திரம் செய்வன அமானுஷ்ய சக்திகள் உங்களை நெருங்காது. பகை, போட்டி, விரோதம் பெரும்பாலும் இல்லை. வேலையில் வந்து அலைச்சல் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கும்போது வேலையில் வந்து நிரந்தரமாக தடையின்றி வருமானம் வரும். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டில் கேது வரும்போது கேதுவால் பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு இல்லை. ஆடி மாதம் 15ஆம் தேதி 5வது வீட்டிற்கு சுக்கிரன் பெயர்ச்சாரார். ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை 4வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது சுகம் கிடைக்கும். புதிய வண்டி வாகனம், புதிய வீடு, நல்ல ஆடை ஆபரணம், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய, சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்வெல்லாம் மேசராசி என்பளுக்கு ஆடி மாதம் 15 வரை நடக்கும். ஆடி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் சனி பார்வையில் சுக்கிரன் அமர்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு காதல் மலரும். உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் வரும். அல்லது எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் வந்து பெண்களிடத்திலும், பெண்கள் வந்து ஆண்களிடத்திலும் எதிர்பாலினர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சுணக்கம், கவலை, சங்கடம் நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், பிரியம், போகச்சுகம் உண்டு. அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி கூட்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டாக வியாபாரம், கூட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, கூட்டாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வருமானத்திற்குண்டான வழிவகை இந்த மாதம் உண்டு. கோச்சாரத்திலே 9 நவகிரகங்களில் ஒரு கிரகம் விட்டாலும் ஒரு கிரகம் கைப்பிடித்து மேலே தூக்கிவிடும். மேச ராசி என்பளுக்கு உங்கள் ராசிநாதன் குருவுடன் கூட்டணி சேர்ந்து 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய பேச்சு வந்து போர்ஸாக இருக்கும்.
நீங்கள் வந்து வெட்டு வெடுக்குன்னு கோவப்பட்டு பேசாதீங்க. கோவப்படுறதுனால எதையும் சாதிக்க போகிறதில்ல. கோவப்படாமல் தன்மையாக பணிவாக நடந்து குடும்ப நபரிடம் சரி, வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிங்க. இந்த மாதிரி வந்து கை செலவுக்கு பணம் இல்லங்காத வரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.